வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா 12,400 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் படிப்படியாக மேலே போக முயற்சி செஞ்சு மறுபடியும் 12,380 வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு 12,480 வரைக்கும் போயிட்டு 12,467 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 12,660 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மாற்றங்கள் இருக்கலாம் ப்ரைஸ் ஓப்பனிங்கில், ஏன்னா நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ப்ரைஸ் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் இருக்கலாம். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நிஃப்டியில் ஆல் டைம் ஹை, அதாவது இதுதான் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணியிருக்கு மார்க்கெட். அதனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எல்லாமே நம்ம வந்து எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம வேறு ஒரு கணக்கு மூலமாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். என்ன செய்யலாம் அப்படின்னா 12,600 620 600 வரைக்கும் பை பண்ணி 12,590 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே ஒரு பெரிய கேப்பில் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகுனா டே ட்ரேடிங்கில் வாலட்டிலிட்டி குறையும். ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக ஓரளவு கீழே அழுத்தத்தை கொடுத்துட்டு கீழே வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறலாம். அப்படி இல்லைனாலும் அடுத்த டார்கெட் 12,720 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ப்ரைஸ் ஓப்பனிங்கை பொறுத்து நம்ம மார்க்கெட்டுடைய இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா ப்ரைஸ் 12,660க்கு மேலே எதிர்பார்த்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் மார்க்கெட் வந்து 12,640 இல்லை இந்த லெவல்ஸ் கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்னா 12,560 சப்போர்ட் வச்சு அது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும். பட் மேக்ஸிமம் இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. பட் நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வச்சுருக்கணும். ப்ரைஸ் ஓப்பனிங் அடிப்படையில் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை திருப்பி மாற்றிக்கலாம். இதை எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 12,650 இன்றைக்கி அட் த மணி ஆப்ஷனாக இருக்கும். இந்த 12ஆம் தேதி முடிய போகிற ஆப்ஷன்ஸ் இந்த வீக்லி கான்ட்ராக்டில் நம்ம 2 ஸ்ட்ரைக்கு கழித்து 12,750 நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் வந்து எந்த ப்ரீமியமில் ஓப்பன் ஆகும் நம்மளால் துல்லியமாக கணிக்க முடியாது. ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஒருவேளை 40லேருந்து 50 ரூபாய்க்குள்ளே இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆனாலும் அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணுறது நல்லது. ஒரு 20-25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம். சரிங்களா? ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.